அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி, அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது வந்து 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாதம்ங்கிறது வந்து உங்கள் ராசிநாதன் சூரியன் இருக்கக்கூடிய இடத்த வச்சு தான். ராசிநாதன் 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். அதனால் மதிப்பு மரியாதை உயரும், பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடங்கலாயிட்டு இருக்கு. இப்போ அரசாங்கம் உங்களுக்கு அனுகூலமாக சில அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜிஎஸ்டியில் எனக்கு நோட்டீஸ் வந்துடுது சார், என்னால் கட்ட முடியல, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபானா ஃபைன் போட்டிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பிஜேபி கவர்மெண்ட் எங்களை வந்து இது பண்ணுறது, எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல இப்படின்ட்டு அடுத்தவங்க பேரில் குற்றம் சுமத்துபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், உங்களுடைய ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்வைஸை செயல்படுத்துவார். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் இல்லாமல் லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கடைசியில் தான் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் அன்னைக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். குரு பார்வையில் இருக்கிற சூரியன் எப்பேற்பட்ட கெடுதலையும் பண்ண மாட்டார். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, வீட்டில் பெண்கள் இருந்தால், பெண் குழந்தைகள் இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், இல்லை அந்த பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகுதல்னு நல்ல விஷயங்கள் நடக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் புதன் இருக்கிற வரைக்கும், புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும், டிசம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். 5ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகும்போது டிசம்பர் 29லேருந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு சுப செலவை கொடுக்கும். அதே சமயம் அந்த அலைச்சலில் சில பெரிய மனிதர்கள், அதாவது உங்களுடைய பங்காளிகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். சொந்த ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்க, எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அப்போவே இவரோட பேரனா நீங்கள், இவரோட கொள்ளு பேரனா நீங்கள், அவர் எனக்கு வந்து தாத்தா முறையாகணும் அப்படி பேச்சு வரும். கடைசியில் பார்த்தா 2 பேர் சொந்தக்காரங்களாக இருப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ சொத்தை பரிவர்த்தனை செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் பேசுகிற விஷயத்தில் எங்கேயுமே இந்த சர்க்காஸ்டிக் நக்கல் பேச்சோ கிண்டல் பேச்சோ தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் பேச்சில் தான் உங்களுடைய வெற்றியே இருக்குது. நிதானமாக பேசினீங்கன்னா வெற்றி நிச்சயம். நிதானமின்றி பேசினீங்கன்னா உங்களுடைய வெற்றி தாமதப்படுமே தவிர அது வராமல் போகாது. வருமான தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சினால் கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு மனஸ்தாபம் வரும். கடந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி பேசி உங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. துர்கா சப்தஸ்லோகி பாராயணம் செய்து வாருங்கள். மாதாந்திர பலன்கள், ஆங்கில மாத பலன்களில் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரங்களை, அதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் விலகும், சந்தோஷம் அதிகரிக்கும். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி
இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள், அதாவது 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. குரு சனி அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல தெரிஞ்சுங்க, மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். எதெல்லாம் மகிழ்ச்சி எதெல்லாம் சந்தோஷங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்ப்போம். அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் சிம்மராசிக்கு உரியவர் சூரிய பகவான் உங்களுக்கு தெரியும். இது மார்கழி மாதமாக இருக்கலாம். கோச்சாரத்தில் அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 5 அப்படின்னாலே இறை அருள்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். ரொம்ப நாளாக நீங்கள் தெய்வ வழிபாட்டில் இருக்கீங்க அல்லது தெய்வ விஷயத்தில் உங்களுடைய காரியங்கள் பூர்த்தியாகும். ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். எதிர்பாராமல் அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகாமல் இருந்த அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் பூர்த்தியாகும். குறிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்துருக்கீங்க, குழந்தைய எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதோ விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகி கிட்ஸ் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இதுவுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். கெஸ்ட்டு யார் வீடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்படும். இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய இந்த மார்கழி 14க்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் வந்துடுவாங்க. 5ஆம் இடம் அப்படின்னாலே நான் முதல்ல சொன்னேன் மகிழ்ச்சின்னு. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் இந்த மாதத்தில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ரொம்ப நாளாக நான் மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகளுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு நோயினுடைய கஷ்டங்கள் தாங்க முடியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நோய் குணமாகும். மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் சாப்பிட்றதுக்கான அளவுகள் குறையும். இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடன் இருக்குது, ரொம்ப நாளாக கடன் இருக்குது, கடன் அடையலை, தீர்க்க முடியலை, எப்போ அடையும் எப்படி அடையலைன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நற்பலன்கள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத ஒரு புது வரவு குடும்பத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் அதுக்கு தந்தால் நமக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த மாதம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமா அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. இந்த மாதம் உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் நன்மை, உறவுகளால் சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. ஒருவேளை பிரிஞ்சு போன உறவுகள் நம்மளோட ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதுவும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ட்ராவல்னால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியால் ட்ராவல் ரெண்டுமே கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக யாரையும் நம்பி இருக்காதீங்க, யாரையும் நம்பி எதையும் செயல்படாதீங்க. அது நமக்கு ஃபேவரபுளாக கிரகங்கள் இல்லை. எப்பயுமே எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. நன்மையை செய்யக்கூடிய கிரகம் தீமையும் செய்யும், தீமையை செய்யக்கூடிய கிரகம் நமக்கு நன்மையும் கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதத்தில் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்தால் கூட சில விஷயங்களில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரூபாய்க்கு 2 தடவை நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்தா மட்டும்தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஆகையினால எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப அலர்ட்டாக இருங்க, கவனமாக இருங்க. யாரோடலாம் பேசணும், தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறேன் அவங்களோடலாம் கவனமாக பேசுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம்.
லைஃப்பில் யார் நல்லவங்க கெட்டவங்க டிசைட் பண்ணுறதுக்குரிய காலத்தை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும். ஸோ அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, குறிப்பாக இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு பண வசதி இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் கேட்ட இடத்துல கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆனாலும் கூட நான் முதல்லே சொன்னேன், லோனை அடையிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குதுன்னு. கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலெல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா வருமானங்கள் நல்லா இருக்குது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், பப்ளிசிட்டி, உங்களுக்கு பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அது ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அமையும், ஏதோ ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது, பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் பெரிய லெவலில் ரேஷாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஒரு பக்கம் நமக்கு பணம் லாஸ், இன்னொரு பக்கம் கெயின், அப்படி தான் இந்த மாதம் இருக்குது. 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாருக்கா கடன் கொடுத்தா வராத அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை, இது செகண்டு. இவ்வளவு இருந்தால் கூட இந்த மாதத்தில் நார்மலாக நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கலான்னு நினைக்கிறேன், கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன், லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏதாவது ரேஸில் காசை விட்டால் தேருமான்னு நினைக்கிறேன், கேஷினோவில் விட்டால் வருமானு நினைக்கிறேங்கிறவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. ஸோ 5ஆம் இடம் இஸ் எ டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருக்க கிரகம், அடைக்கி வாசிங்க. இவ்வளவு நன்மை உங்களுக்கு இருக்குது. பட் மெயினாக இந்த மாதத்தை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப், இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு இதாக இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் அடைக்க வாசிங்க, வேலையில் எஃபர்ட் எடுங்க. பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு வர்றது வேண்டாம். வேறு கம்பெனி மாறுறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது, இது அத்தனையும் வேண்டாம். ஸோ இந்த மாதம் நீங்களே ஷோலாக உங்கள் வேலையில் யாரையும் நம்பி இருக்காதீங்க. உங்கள் சுப்பீரியராக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், யாரையும் நம்பாதீங்க. வேலையில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, பார்க்க வேலையை விட வேண்டிய சொல்ல வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய வேலை இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறனால உங்களுடைய ஜாப் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பிஸ்னஸ் ஒரு பக்கம் லாபகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் புதுசாக அஃபேருக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆல்ரெடி நான் அஃபேரில் இருக்கேங்கிறவங்க லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். ஒருவேளை நீங்கள் செப்பரேட்டாக இருக்கிறீங்க, பிரேக்கப் ஆகிருக்கு லவ்னா, மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க, பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கை தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதுமே பைரவரையும், குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வாரியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். பிரச்சனையுடைய தன்மை குறையும். உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ராசிக்கும்
அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோயிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு எது பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் எர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முழிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போது புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா 12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய
ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயா, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவான். உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இது போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்றைக்கி ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது 11/1/2026 அன்றைக்கி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்றைக்கி போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் பார்த்தோன்னா தனுர் மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர வேறு என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது 4/9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி, அவரும் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வந்து சேரும். தானாக வந்து சேரும். கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து 2 கிரகங்கள், 5ஆம் இடத்துல 2 கிரகங்கள், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் வந்து கும்ப சனியாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களை வந்து உங்கள்கிட்ட பணம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரே வாரத்தில் 11ஆம் இடத்துக்கு போய்டுறார் வக்கரகதியில். அதனால் அதீதமான பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீதமான நன்மை. அதை தவிர வந்து தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் ராசியை வந்து சனி பார்க்கறதுனால, அதுவும் ஆட்சி பெற்ற சனி பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்க செய்யும். அது தவிர பார்த்தாலேயானால் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது. ஏன்னா கேது பகவான் ராசியிலே உட்காந்துருக்கிறதுனால தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல போயிருக்கார். வீடு மனையினால் ஆதாயங்கள் அதிகமாக வரும். இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த மாதம் வந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
அதுவும் வந்து பார்த்தாலேயானால் இந்த இதில் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், அதை தவிர வந்து அரசியல் கான்ட்ராக்ட், அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவராக இருக்கட்டும், அரசியல் லெவலில் வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது மார்கழி மாதம் விஸ்வாச வருஷம் 16/12 14/1/2026 வரலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய பண வரவிற்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, சூரியனே 5ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 5, 9 அதிபதிகள் ஒரே இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கார். அதில் 5ஆம் அதிபதியும் பார்க்குறார், அதாவது குருவே பார்க்குறார். வக்கர குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை. அதை தவிர பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை யோகம் வேறு வருது. அந்த ஒரு 25 தேதிக்கு மேலே பார்த்தாலும் புதனும் வந்து அந்த பக்கம் போயிடுறார், அதாவது தனுசுக்கு போயிடுறார். தனுசுல புதன் இருக்கார், மிதுனத்தில் வந்து குரு வக்கரகதியில் இருக்கார். பரிவர்த்தனை யோகம் வருது. இது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது பரிவர்த்தனை யோகத்தில். அதை தவிர 11ஆம் இடத்துல வந்து புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. அதனால் லாபங்கள் அதிகமாக இருக்கும். திருமணத்திற்கு இப்போ பேசலாம், அதாவது பேசலாம்னா ஜாதகம்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தை மாதத்தில் பேசி ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிறவாள்லாம் பார்க்கலாம். நல்லபடியாக வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும். அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழிலில் ஒரு பெரிய முயற்சி, பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டமன்றோம் 26/12 28/12/2025 வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு 17ஆவது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்கிறது. அன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் நீங்கள் வந்து சத்யநாராயணன் போய் சேவிச்சுட்டு வாங்க. சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு.